அருகே 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நாணயங்கள் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் பாபுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விஜய பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் பட்டுவாடாவை தவிர்க்கும் வகையில் 50,000க்கும் மேற்பட்ட பணம், பொருட்கள் எடுத்து செல்லப்படுவதை தேர்தல் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காவேரிப்பட்டினம் பிடிஓ அலுவலகம் எதிரில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சாலையில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் சரவணன் தலைமையிலான அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த கியூரல் கூரியர் நிறுவன பிக்கப் வேனை மடக்கி சோதனையிட்டனர். அதில் 14 அட்டை பெட்டிகளில் மூடப்பட்ட நிலையில் பொருட்கள் இருந்தன. இது குறித்து அதிகாரிகள் விசாரித்த போது அதில் காவேரிப்பட்டினம், திருப்பத்தூர், தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஜுவல்லரிகளுக்கு ஓசூர் சிப்காட்டில் உள்ள டைட்டான் ஜுவல்லர்ஸில் இருந்து தங்க நாணயங்கள் எடுத்து செல்வதாக கூறியுள்ளனர். ஆனால் அதற்கான பில்கள் உட்பட உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை. அவர்கள் கையில் வைத்திருந்த டெலிவரி ஆர்டர்களில் மட்டும் எடுத்து செல்லப்படும் தங்கத்தின் மதிப்பு 5,88,14,000 ரூபாய் என இருந்தது. உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை கிருஷ்ணகிரி ஆர்டிஓ பாபுவிடம் ஒப்படைத்தனர். பிடிப்பட்ட தங்கத்தின் மதிப்பு கூடுதலாக இருப்பதால் சம்பந்தப்பட்டவர்கள் உரிய பில்கள் ஆவணங்களுடன் வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்து அவர்களது பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.